இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜய் குட்டியோட ஒரு குக்கிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க இருக்க போகுது. அஜயே காய் கட் பண்ணி அவனே குக் பண்ண வீடியோ தாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். இந்த சம்மர் வெக்கேஷனில் பசங்களை நம்ம என்கேஜ் பண்ணியே ஆகணுங்க. இல்லாட்டி ஃபோனுக்கும் டிவிக்கும் தாங்க அடிக்ட் ஆகிருப்பாங்க. இந்த அஜயை பொறுத்த வரைக்கும் நானாக இருக்கட்டும் ப்ளஸ் என் தங்கச்சியாக இருக்கட்டும், அவன் 2 வீட்டில் அவனுக்கு என்ன பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இருக்கோ அவன் கூட சேர்ந்துருந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணுங்கள். ஹாய் அஜய். ஹாய், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் அஜயோட குக்கிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ அஜய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாமா? ஹாய் அஜய். ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? கோவக்காய் வெட்டிட்டு இருக்கேன். கோவக்காய் வெட்டிட்டு இருக்கியா? இன்னைக்கு நீ தான் சமையலா? ஆமா. சரி, என்னென்ன ஸ்பெஷல் பண்ண போற? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா வத்த குழம்பு, கோவக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி ஃப்ரை. ஓகே. ஸோ கோவக்காய் பாருங்க, இவ்வளோ அழகாக க்யூட்டாக கட் பண்ணிட்டு இருக்கான் அஜய். சூப்பராக கட் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட ஆம்லேட் ரெசிபி பார்த்தேன்னா நீ அதில் கோகனட் ஆயிலில் பண்ணியிருந்தேல்ல? ஆமாம். அப்புறம் இன்னொன்று ஏதோ பண்ணியிருந்தியே, ஆம்லேட் ஒன்று பண்ணியிருந்தேன், இன்னொன்று புர்ஜியாடா, எக் வறுவல் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேல்ல? எக்கொத்து, கரெக்ட். அது சூப்பராக இருந்தது. ஸோ அவன் இப்போ கோவக்காய் கட் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்கலி கட் பண்ண போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. ஓகேயா? இன்னைக்கு ஸோ ஒயிட் ரைஸ், வத்த குழம்பு, முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு வத்த குழம்பு, அப்புறம் கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் என்னது ப்ராக்கலி ஃப்ரையும் கோவக்காய் ஃப்ரையும் அஜய் தான் பண்ண போகிறான். ப்ரோக்கோலி ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை என்னோட ஃபேவரட். உங்களுக்கு இதே மாதிரி ப்ரோக்கோலி ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை ஏதாவது வேணும்னா மறக்காம சௌமியா மிராஸ் கிச்சனை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் உங்களுக்கு பண்ணி தருவேன். இந்த வத்த குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துட்டேன். அப்புறம் பூண்டு எடுத்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் பேர் என்னடி, முருங்கைக்காய். இதுக்கு பேர் என்னது முருங்கைக்காய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது சிம்பிளான ஒரு வத்த குழம்புங்க. இதுக்கு சாம்பார் பொடி எடுத்துட்டேன். சக்தி மசாலாவுடைய சாம்பார் பொடி, இல்லாட்டி நீங்கள் பேபி மசாலாவுடைய சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கிட்டு அப்புறம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஸோ இதுதான் ஈஸியாக சிம்பிளான வத்த குழம்பு ரெசிபி. ஓகேங்களா? இப்போ என் தங்கச்சி வத்த குழம்பை டேஸ்ட் பண்ண போறா. பார்க்கலாமா பி? வீட்டு கடைக்குட்டி கொடுக்காம கொடுக்குறீங்களே. எங்க வீட்டு கடைக்குட்டி தான் இருக்கான். டேஸ்ட் பண்றியா? பார்த்து கை சுட்டுன்னு அழுகுறேன். ஓகேயா? உப்பு கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? தேங்க்யூ அஜய். சப்போஸ் இதே மாதிரி 2 கீழே விழும், எப்படியும் கட் பண்ணும்போது கீழே விழும். அப்போ கீழே விழுந்துச்சுன்னா சுத்தமாக தான் நம்ம பண்ணணும். யார் சுத்தமாக பண்ணலையோ அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். இதே மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியை உதறிட்டு எடுத்து வச்சிடணுமா? சரி, நீங்கள் சுத்தமாக தான் காயெல்லாம் கட் பண்ணுவீங்களா? வெரி குட். வேற என்னெல்லாம் காய் கட் பண்ணுவேடா? ப்ரோக்கோலி கட் பண்ணுவேன்,
தக்காளி கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ, பிரிஞ்சால், சின்ன சின்ன காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருவேன். அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப இல்லடா? கேரட்டு. வெரி குட். கடுகு. ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம இப்போ வந்து என்னடா பண்ண போகிறோம்? ப்ரோக்கோலி நறுக்க போகிறோம். நான் ப்ரோக்கோலி இல்லை, என்ன ஃப்ரை பண்ண போகிறேன்? கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ. எஸ். ஸோ அதுக்கு எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பு தாளிக்கணும். தாளிச்சுட்டு இதுக்கும் ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். தள்ளிக்கடா. அதெல்லாம் கோவக்காய் நறுக்குனேன். அப்புறம் எல்லாம் பண்ணணும். என்னோட மேலே போட்டுக்கணும். சரியா? இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ள போடணும். பார்த்துக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லி உள்ள இறக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியாவே வச்சிருக்கேன். ஸோ கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நான் என்ன பண்ணிட்டேன், உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, இது கல் உப்பு ஓகேங்களா, போட்டாச்சுடா. ஊற்றியாச்சா? நம்ம கொஞ்சம் வேணா ஊற்று. கொஞ்சமாக ஊற்று. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப் சொல்லிட்டா. இதே மாதிரி வெட்டுவோம்ல, காய்கறிகள் வெட்டும் போது குட்டி குட்டி வேஸ்ட் வரும். அதை வந்து இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டா, கிரானைட்டில் வைக்கக்கூடாது, பாத்திரத்தில் வைக்கணும். பாத்திரத்தில் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குப்பை தொட்டியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா கிரானைட் நீட்டாக இருக்கும். இதை வச்சா ஒரு மாதிரி இருக்கும். அதனால கிரானைட்டில் வைக்காம ஒரு பாத்திரத்தில் வச்சு குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி வதக்குறேன்னு? நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்வா கார்ட் கிடையாது, குடிக்கிற தண்ணி காலியாகிடுச்சு. ஸோ பக்கத்து வீட்டில் சித்தி வீட்டில் போய் எடுக்க போயிருந்தேன். அப்போ தான் என் தங்கச்சி வந்து இந்த வீடியோ எடுத்தா. ஸோ எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டு அடுத்தாப்பில் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டை கலக்கி அழகி போகாத ரொம்ப விலகி சிரிங்கி போகாத என்ன முழுங்கி ஃப்ரைக்கு என்னெல்லாம் போட போறோம்னு பார்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி. இதை இப்போ நம்ம அப்படியே போட்டுடலாம். ஏ சூப்பர். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு பொடி போடுங்க, சூப்பராக வரும். இந்த பூண்டு பொடி பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருக்கு பாருங்க, மதுரை பைபாஸ்லேருந்து வரும்போது நாங்கள் வாங்கின ஹோட்டல்லேருந்து இறங்கி வாங்கினது. சூப்பர் டேஸ்ட்டுங்க, செம சூப்பராக இருந்தது. இது நம்ம எல்லா விதமான பொரியலுக்கு எல்லாமே போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் போட்டால் போதும். போடு. சூப்பராக வரும். எப்படி போடுறா? போதும். கொஞ்சம் இவ்வளோ போட்டுட்டு கிளறி விட்டு லைட்டாக கிளறு, வெளியில் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கூட நம்மளாலலாம் சமையல் அடியில் நிற்க முடியாது. லேடிஸ்லாம் எப்படி நிற்கிறாங்களோ தெரியல. ஏமா ஒரு போ போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்கோலி கட் பண்ணியாச்சு. இனி வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம், இல்லைன்னா இன்செக்ட்லாம் இருக்கும்ல. நல்லா கழுவிக்கலாம். இப்போ கழுவி முடிச்சோடனே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோவக்காய் ஃப்ரை முடிச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனி ப்ரோக்கோலி, இதுதான் மெயின் விஷயம் இருக்கு. ப்ரோக்கோலி ஃப்ரை.
இதுதான் எங்க இதான் எங்க ஈஸ்வரி ஆச்சி. என்ன வளர்த்தது. என்ன வளர்த்த ஆச்சி. ஆக்சுவலி இந்த அத்தை தான் வந்து பொன்சஞ்சையும் அஜயும் வளர்த்தது. ஆனா அஜய் வந்து இந்த அத்தைகிட்ட பயங்கர ஒரு பாசம், ரொம்ப பாசம். சாப்பிட்டீங்களா அத்தை, எப்போ வந்தீங்க எல்லாம் கேட்பான். ஆச்சி ஆச்சின்னு கூப்பிட்டு ஆச்சிக்கு பின்னாடியே தான் லாந்துவான். எதுனாலும் ஈஸ்வரி ஆச்சிக்கு ஷேர் பண்ணாம அவன் சாப்பிடவே மாட்டான். இல்லம்மா அத்தை, ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். இப்போ ஒரு பாத்திரத்துல சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி கார்னிஷ் பண்ணல. அதனால நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றலாம், பட்டரும் ஊற்றலாம். என்கிட்ட இப்போ பட்டர் இல்லைனால தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு கடுகு வேண்டாம்ல? கடுகே வேண்டாம். இப்போ நம்ம ப்ரோக்கோலி போட்டுக்கலாம். நம்ம எங்கள்கிட்ட கல் உப்பு தான் இருக்கு, சாதா உப்பு இல்லை. அதனால நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இது அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தாலும் நல்லா இருக்கும். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பூண்டு பொடி கூட போடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மள்ட்ட கெச்சப் இல்லை. இன்னொரு நாள் நம்ம சூப்பராக கொரியன் ஸ்டைலில் பண்ணுறோம் ப்ரோக்கோலி. சமையல் க்ளோஸ். இதை நம்ம ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லோவாக எடுத்துக்கணும், ஒரு கைக்கு சுத்தம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கெச்சப் ஊற்றிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.